ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஆவணி மூலம் இன்றைக்கி சிவனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். நிறைய திருவிளையாடல் புரிஞ்ச தினம் இன்றைக்கி தான். கோவிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். இளநீர் அபிஷேகம்லாம் சிவனுக்கு பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல நாள். ஸோ நம்ம ஒரு கதை பார்க்கலாம். பிட்டுக்கு மண் சுமந்த பட்டலம் அப்படின்ற கதை. அது மதுரையில் நடந்தது. அந்த ஊரில் வந்திங்கிற ஒரு பாட்டிமா இருந்தாங்க. அவங்க தன்னோட ஜீவனத்தை பிட்டு விற்று பழப்பு நடத்துன்னு வந்தாங்க. உங்களுக்கு குழந்தைங்க கிடையாது. டெய்லி ஆனால் சாமிக்கு முதல்ல அங்கே இருக்கிற சுந்தரேஸ்வரருக்கு நைவேத்தியம் செஞ்சுட்டு அப்புறமா வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க. அந்த ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். அவர் பேர் அரிமர்தன பாண்டியன். அந்த மதுரையில் திடீர்னு என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு பயங்கர மழை கொட்டி வெள்ளம் கரை புரண்டு ஓடுறது. விட்டால் ஊருக்குள்ளேயே தண்ணி வந்துடுற நிலைமையாக இருக்குது. அப்போ அந்த மன்னர் ரொம்ப கவலைப்பட்டு அமைச்சர்லாம் கூப்பிட்டு பேசுகிறார். அந்த தண்ணி வராத இருக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத, கரையை உயர்த்தினா தண்ணி வராது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வீட்லேருந்தும் ஒருத்தர் அந்த கரையை உயர்த்துறதுக்கு வேலை செய்யணும்னு சொல்கிறார். ஸோ எல்லோரும் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த வந்தி பாட்டிக்கு முடியாது, வயசானதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கூலிக்கு வைக்கலான்னா கையில் காசு கிடையாது. ஸோ இப்படி கவலைப்பட்டு இருக்கிறதுனால சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாட்டிமாவுக்கு ஒரு அருள் புரியணும்னு நினைக்கிறார். அவரை ஒரு வாலிபனாக வரார். கையில் ஒரு மண்வெட்டி, தலையில் ஒரு கூடை எடுத்துகிட்டு வீட்டுக்கிட்ட கூலின்னு கூவின்ண்டே வரார். ஸோ இந்த பாட்டிமா பார்க்குறா. ஆனால் தன்கிட்ட தான் காசு இல்லையே, அதனால் எங்கிட்ட தான் காசு இல்லையேப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், இல்லை நீ காசுலாம் கொடுக்க வேண்டாம், எனக்கு அதுக்கு பதிலாக பிட்டு கொடு, நான் தான் உங்கள்கிட்ட டெய்லி பிட்டு வாங்கி சாப்பிட்றேனே, அது மாதிரி இன்னுக்கும் பிட்டே கொடு அப்படின்னு. ஏன்னா டெய்லி அவன் நைவேத்தியம் செய்கிறாள் சிவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிட்டை வாங்கி சாப்பிட்டு போய் வேலையை ஆரம்பிக்கிறார். ஆனால் அவர் மற்றவங்களாம் கம்பேர் பண்ணுறது இவர் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறாரு. டான்ஸ் ஆடின்னு இருக்கார், பாட்டு பாடுறாரு, படுத்துக்கிறாரு, இப்படி பேசின்னு இருக்கார வழியே வேலை வேகமாக முடியல. அப்போ அங்கே இருக்கிற பார்க்குற சூப்பர்வைசர்ஸ்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் கேட்குறாங்க. இப்படி கேட்குறத மன்னரே அந்த இடத்துல வந்துடுறார். மன்னர் பார்த்துட்டு இவர் இப்படி படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நீ என்ன வேலையே செய்யாத உட்காந்துட்டுருக்க அப்படின்னு கேட்குறார். அவர் தன்னோட பேரை அங்கே சொக்கன்னு பதிவு பண்ணிக்கிறார். அந்த சொக்கன் என்னென்னா பதிலே கூட சொல்ல மாட்டேங்கிறார். அதை பார்த்த உடனே மன்னருக்கு கோபம் வந்துடுறது. கோபம் வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருக்கிறவர்கிட்டேருந்து பெரம்பை வாங்கி ஓங்கி முதுகில் ஒரு அடி அடிக்கிறார். அடித்த உடனே அடுத்த நிமிஷம் என்னென்னா, எல்லார் முதுகுலையும் இதே மாதிரி அடி விழுறது. டக்குன்னு அந்த க்ஷணத்தில் இவர் மறைஞ்சு விடுறார். இந்த சொக்கன் மறைஞ்ச அந்த கன நேரத்துலேயே அந்த வெள்ளமும் மாயமாக மறையிறது. இதை பார்த்து அந்த மன்னனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ சிவன் அசரீரியாக இந்த மன்னனுக்கு அருள் பாலிக்கிறார். அதே சமயத்தில் அந்த பாட்டிக்கும் காட்சி கொடுத்து கையிலையில் சேர்த்துக்கிறார். ஸோ எவ்வளோ பெரிய அனுகிரகம் இந்த பாட்டிக்கு, அந்த ஊரில் இருக்கிறவருக்கு, மன்னருக்கு எல்லாம். இதில் என்ன தெரியறதுன்னா, இந்த தூய்மையான பக்தி இருந்தாக்க நமக்கு பகவான் யாருமே நமக்கு இல்லாட்டா கூட கடவுள் இறங்கி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்கிறது தான் இதுலேருந்து ஒரு இதை விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு குட்டி மாரல் கூட சொல்லிக்கலாம். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.